2 வார கால போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவும் ஈரானும். இதன் மூலம் கடந்த 39 நாட்களாக இடம்பெற்று கொண்டு வந்த அந்த பெரிய போர் இப்பொழுது தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த போர் நிறுத்த அறிவிப்பு வராக்கு முதல் இருந்த பதட்டமான நிலைமை என்னென்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒட்டுமொத்த உலகமுமே மிகப்பெரிய பதட்டமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் அமெரிக்க நேரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் காலக்கெடு கொடுத்திருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதுக்கு பிறகு ஒரே நாளில் ஒரே இரவில் ஒட்டுமொத்த ஈரானையும் அழிக்க போறோம்னு சொல்லலாம் பயங்கரமாக விரட்டி விட்டிருந்தவர். இதுக்கு மேலெல்லாம் காலக்கெடு கொடுக்க முடியாது, எல்லா காலக்கெடுக்களும் முடிந்து விட்டன என்று சொல்லலாம் பயங்கரமாக விரட்டி இந்த உலகமே பதைத்து போயிருந்தது. அதுக்கு பிறகு அந்த காலக்கெடு முடிகிறதுக்கு ஒரு 1.5 மணித்தியாலம் இருக்கும்போது ஏனென்று சொன்னால் நேரம் வர நெருங்கி வந்து கொண்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டே போகுது. 2 தரப்பில் இருந்தும் ஒரு விதமான தகவல்களும் இல்லை, அமெரிக்க தரப்பிலிருந்தும் இல்லை, ஈரானிய தரப்பில் இருந்தும் இல்லை. அப்போ ஒரே பதட்டமாக இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 11th hour என்று சொல்லுவோம் தானே, அதே மாதிரி கடைசி நேரத்தில் 1.5 மணித்தியாலம் இருக்கும்போது, அதாவது 90 நிமிஷம் இருக்கும்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது. தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் அந்த தகவலை போட்டிருக்கார். 2 வார கால பேச்சுவார்த்தைக்கு தான் ஒப்புக்கொண்டிருப்பதாக, உடனடியாக தாக்குதல்கள் அனைத்தையும் நிறுத்துவதாக அவர் அறிவித்திருந்தவர். அதாவது எப்படி சொல்லியிருந்தவர் என்று சொன்னால், இன்று இரவு என்று சொல்றது செவ்வாய்க்கிழமை இரவு ஈரானுக்கு அனுப்ப இருந்த அழிவூட்டும் தாக்குதலை, ஈரானை நோக்கி அனுப்ப இருந்த அழிவூட்டும் தாக்குதலை நான் நிறுத்தி இருக்கிறேன். நான் இப்பொழுது 2 வார கால சமாதானத்துக்கு உடன்பட்டிருக்கிறேன். இந்த 2 வார கால சமாதானத்தில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி அது ஒரு நிரந்தர சமாதானமாக மாறும். ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும் என்கின்ற முக்கியமான நிபந்தனையுடன் என்று சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தவர். எனவே ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படுமா இல்லையான்றதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போ டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிக்கையில் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. அதாவது பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் எடுத்த அந்த முன்முயற்சி காரணமாக, ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் நடுவர்கள், எனவே அவர்கள் எடுத்த அந்த முன்முயற்சி காரணமாக அவர் கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக 2 வார கால போர் நிறுத்தத்துக்கு தான் உடன்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருந்தவர். சரி, அங்கிருந்து அறிவித்தல் வந்துட்டது. இனி ஈரான் பக்கத்திலிருந்து வரணும். ஈரான் என்ன சொல்ல போகுது என்று சொல்லி ஒரே பதட்டமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் ஈரானில் அப்போ சாமம் 2 மணி, இந்த தகவல் வரும்போது ஈரானில் சாமம் 2 மணி. அப்போ உடனேயே ஈரான்கிட்ட இருந்து பதில் வருமா அல்லது புதன்கிழமை காலமாக தான் பதில் வருமான்னு சொல்லி ஒரு விதமான பதட்டமாக இருந்தது. முதல் 10 நிமிஷம் ஒரு பதட்டமாக தான் இருந்தது, ஈரான் ஒப்புக்கொள்ளுமா இல்லையான்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படணும் சொல்லி நிபந்தனை விதிச்சிருக்கிறார். இதுக்கு முதலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போர் நிறுத்தம் அறிவிச்சிருந்தவர், பேச்சுவார்த்தையெல்லாம் அமோகமாக நடக்குதுன்னு சொல்லி அறிவிச்சிருந்தவர். அப்படி அவர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அறிவிக்கக்குள்ள ஈரானுடைய பதில் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், சீச்சி நாங்கள் ஒன்றும் பேசவே இல்லையே, யாரோட பேச்சுவார்த்தை நடத்துகிறான்னு அவருக்கு தான் தெரியும், ஒருவேளை தனக்குத்தானே பேச்சுவார்த்தை நடத்துகிற போலடக்கு, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையப்பா என்று சொல்லி ஈரான் ஒவ்வொரு தடவையும் மறுப்பு சொல்லி கொண்டு வந்தது. எனவே இந்த அறிக்கையை மட்டும் நம்பலாமா? 2 கிழமை பேச்சுவார்த்தைன்றதை நம்ப முடியாதானே. எனவே ஈரான் சொல்லணும், ஈரான் அதை உறுதிப்படுத்தணும் என்று சொல்லி அதுக்கு பிறகுதான் நம்பலாம் என்று இருக்கும்போது சரியா 10 நிமிஷத்தில் ஈரான்கிட்ட இருந்து பதில் வந்திருக்கிறது. ஈரானினுடைய மிக முக்கியமான ஒரு அமைப்பு சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் என்று சொல்லி அவர்களிடமிருந்து ஒரு அறிக்கை வந்தது. இந்த போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். இந்த போர் நிறுத்தத்தின்படி வரும் வெள்ளிக்கிழமையில இருந்து பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் நகரத்தில் வச்சு 2 தரப்புக்கும் இடையில் நேரடி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கும். ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தையினுடைய முன்னேற்றத்தை பொறுத்து நாங்கள் 2 தரப்புமே நிரந்தர சமாதானத்தை பற்றி பேசி முடிவெடுப்போம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருந்தது. என்னென்று சொன்னால், நாங்கள் அவதானமாக இருக்கிறோம், நாங்கள் முழு பலத்துடன் இருக்கிறோம். எங்களுடைய எதிரி ஒரு சிறிய தவறு செய்தாலும் ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் நடந்தது தானே, பேச்சுவார்த்தை கூப்பிட்டுட்டு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்து இருக்கும் போதே தாக்குதல்கள் நடந்தது. எனவே எல்லா விதமான பாடங்களையும் ஈரான் படிச்சிட்டுது. அமெரிக்கா இப்படித்தான், இஸ்ரேல் இப்படித்தான் என்று சொல்லி ஈரானுக்கு நல்லபடியாக தெரியும் தானே. அதனால் அந்த வசனத்தை தெளிவாக போட்டுக்கிறார்கள். எங்களுடைய எதிரிகள் ஒரு சிறிய தவறு செய்தாலும் நாங்கள் முழு பலத்துடன் தாக்குதலை ஆரம்பிப்போம் என்று சொல்லி அதில் குறிப்பிட்டுத்தான், அதையும் தெளிவாக குறிப்பிட்டுத்தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் உடன்படுகிறோம் என்று சொல்லி ஈரானிய தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு சரியா
2 நிமிஷத்தில், அதாவது ஈரான்ல இருந்து பதில் வந்தா பிறகு சரியா 2 நிமிஷத்தில் வந்து வெள்ளை மாளிகையிலிருந்து ஒரு அறிக்கை வருது. என்னன்னு சொன்னால், ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் போது இந்த சமாதானமும் உருவாகும். எனவே அங்கால ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் போது பேச்சுவார்த்தையும் ஆரம்பிக்கும், அமைதியும் திரும்பும் என்று சொல்லி வெள்ளை மாளிகை சார்பாக அறிக்கை விடப்பட்டிருந்தது. இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படுமா, அதுக்கு ஈரான் ஒப்புக்கொள்ளுமா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் சம்மதிக்கும் போலான் இருக்குது. ஏன்னு சொன்னால் ஈரான்கிட்ட இருந்து அது சம்பந்தமாக இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை உத்தியோகபூர்வமான தகவல் எதுவும் வரையில. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குதானே, அந்த உடன்படிக்கை வந்து ஈரானால் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை தானா. 10 அம்சங்களை அடங்கிய ஒரு முன்மொழிவுகள், அது முழுக்க முழுக்க ஈரானால் தயாரிக்கப்பட்டு ஈரான்லேருந்து அனுப்பப்பட்டது தானா. அதுக்கு தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சம்மதித்திருக்கிறார். நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயமே அதுதான். அதாவது அமெரிக்கா கொடுத்த முன்மொழிவுகளை ஈரான் வந்து ஒத்துக்கொள்ளல, ஈரான் கொடுத்த அந்த 10 முன்மொழிவுகளை அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதில் நல்ல விஷயங்கள் இருக்குது, கதைச்சு பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது. எனவே நாங்கள் சமாதானத்துக்கு வரோம் என்று சொல்லி இப்போ அமெரிக்கா தரப்பில் வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த 10 அம்சங்கள் என்னன்னு சொல்லி தெரியல, இதுவரைக்கும் பொதுமக்களுக்கு பகிரங்கமாக சொல்லப்படல. இனி போத்தான் வெளியில் வரும் நினைக்கிறேன். அந்த 10 அம்சங்களில் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படுறதும் ஒன்றாக இருக்கலாம் என்று சொல்லி சர்வதேச ஊடகங்களில் வந்து செய்திகள் போடப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் ஒரு கேள்விக்குறியோட, ஒரு ஆச்சரியத்தோடு தான் அந்த செய்தி போடப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்ட பிறகுதான் அதை வந்து நம்ப முடியும். எனவே புதன்கிழமை காலை விடுகின்ற போது, ஈரானில் வந்து காலை விடுகின்ற போது ஹோர்முஸ் நீரிணையும் திறக்கப்படுகின்ற அந்த நல்ல செய்தி கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காணொலியை வந்து நான் எடிட் செய்யும் போது அந்த மாதிரி ஏதாவது செய்திகள் கிடைச்சா நான் பக்கத்தில் வந்து எழுத்தில் போட்டு வரேன். இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்யக்குள்ள அது மாதிரியான செய்திகள் எதுவும் வெளியாகவில்லை. அடுத்த மிக முக்கியமான கேள்வி, போர் நிறுத்தத்துக்கு உடன்பட்டிருக்கிறது அமெரிக்கா. எனவே அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தாது. அப்படி என்று சொன்னால் இஸ்ரேல், அது ஒரு மிக முக்கியமான கேள்வி தானே. ஏன்னு சொன்னால் இதுக்கு முதல் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நான் தாக்குதல் நடத்த மாட்டேன், அதை ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி அறிவித்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா தான் சில இலக்குகளை வந்து தாக்காமல் விட்டதே தவிர இஸ்ரேல் தன்னுடைய பங்குக்கு தாக்கி கொண்டு தான் இருந்தது. உதாரணமாக இந்த மின் கட்டமைப்புகள், குடிநீர் சுத்திகரிக்கிற நிலையங்கள், மற்றது உற்பத்தி சாலைகள், இரும்பு உற்பத்தி சாலைகள், இந்த மாதிரியான இடங்களை வந்து நான் தாக்க மாட்டேன் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர். அமெரிக்கா தாக்காது என்று சொல்லி அவர் அப்படி சொன்னாலுமே கூட, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அப்படி சொன்னாலுமே கூட இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டால் இருந்தது. அப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த பேச்சுவார்த்தை என்ன மாதிரி, இதில் வந்து இஸ்ரேலும் கலந்து கொள்ளுதா, இஸ்ரேலும் சண்டையை நிறுத்துதா, இஸ்ரேலும் தாக்குதலை நடத்தாதான்ற கேள்வி இருக்குதானே. இதுக்கு வந்து இஸ்ரேலிய தரப்பிலிருந்து ஒரு பதில் வந்திருக்கிறது. தாங்களும் போரை நிறுத்துவதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அதிலேயும் ஒரு கேள்வி இருக்குது, நீங்கள் போரை நிறுத்துறது வந்து ஈரான் மேலே மட்டுமா அல்லது அங்கே லெபனான்லேயும் சேர்த்தான்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் லெபனானில் வந்து அங்கால பெரிய ஒரு சண்டை போய்க்கொண்டு இருக்குது, அது என்ன மாதிரி என்று தெரியல. எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். எது எப்படியோ பெரிய ஒரு பதட்டம், இந்த உலகமே வந்து மிகப்பெரிய பதட்டத்தில் இருந்தது, பெரும் அச்சத்தில் இருந்தது. அது எல்லாமே வந்து இப்போ நீங்கி இருக்குது. இனியாவது ஒழுங்கான முறையில், அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி நல்ல விதமாக அந்த பேச்சுவார்த்தையை கொண்டு போயிட்டு ஒரு நிரந்தர சமாதானத்தை கொண்டு வந்தால் அது எல்லாருக்குமே நல்லது, எல்லாருக்குமே நல்லது. அதிலே மிக முக்கியமாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் எல்லாமே வந்து நிம்மதி பெருமூச்சு விடலாம். இனி வந்து இந்த சைரன் ஒலி 2 கிழமைக்கு இருக்காது, இந்த ட்ரோன் தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள் எதுவுமே இருக்காது. அதே போல் ஈரானிய மக்களும் வந்து நிம்மதியாக இருக்கலாம். ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டால் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கே நல்லது. எனவே எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கணும் என்றதான் எங்களுடைய விருப்பம். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.